9ാவது ശ്ലോകം. ഏകദാ സുരുജേഹേ പുത്രം അംഗം ആരോപ്യ ലാളയൻ. ഏകദാ സുരുജേ പുത്രമംഗമാരോപ്യ ലാളയൻ ഉത്തമം ന ആരുരുക്ഷന്തം ഉത്തമം നാരുരുക്ഷന്തം ധ്രുവം രാജാ അഭ്യനന്തത. ധ്രുവം രാജാഭ്യനന്തത. ഏകദാ സുരുജേ പുത്രമംഗമാരോപ്യ ലാളയൻ ഉത്തമം നാരുരുക്ഷന്തം ധ്രുവം രാജാഭ്യനന്തത. புத்திரன் கிட்ட பாசத்தை பிரகடிப்பிக்கிறதுக்கு ராஜாக்கு சாதிக்கலை. பிரஜகளையெல்லாம் நன்ன பாசத்தோடு கூடி பரிசரணம் பண்ணக்கூடின சிச்சுவேஷன்ல உட்கார்ந்துருக்கிற சக்கரவர்த்தியான உத்தானபாதனுக்கு அவரோடு சொந்தம் புத்திரன் கிட்ட பாசத்தை காட்டுறதுக்கு சாதிக்கலை. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அதாக்கும் இங்க ஏகதா ஒருக்கா. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒருக்கா உத்தானபாத ராஜா சுருஜியோடு கூட சேர்ந்து சுனீதிய கெயர் செய்யாம இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒருக்கா துருவனுக்கு அப்பாவோட மடியில ஏறி உட்காந்துக்கிறதுக்கான ஆசை உண்டாயி வந்தது. கொஞ்ச நாளா இந்த ஆசை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ அந்த ஆசை அப்படிங்கிறது ஜாஸ்தியாச்சு. எதனால அந்த ஆசை ஜாஸ்தியாச்சு அப்படின்னு சொல்லப்படுறது, சுருஜேஹே புத்திரம், சுருஜியோடு புத்திரன் உத்தமம், உத்தமன அங்கம் ஆரோப்பியா, உத்தானபாத ராஜா மடியில தூக்கி உட்கார வச்சுண்டு லாளையன் கொஞ்சின்னு இருந்தார். அந்த உத்தானபாத ராஜாவோடு புத்திரனாக்குமே துருவன், சித்தியோடு புத்திரனாக்கும் உத்தமன். அப்போ தம்பியை தூக்கி மடியில வச்சுட்டு ராஜா கொஞ்சரதா பார்த்தோன்னே துருவனுக்கும் மடியில ஏறி உக்காந்துக்கிறதுக்கு, அப்பாவோடு மடியில ஏறி உக்காந்துக்கிறதுக்கான ஆசை உண்டாச்சு. அப்போது ஆருருட்சந்தம் துருவம் ராஜாவான அப்பாவோடு மடியில ஏறி உக்காந்துக்கிறதுக்கு ஆசைப்படுற துருவனை ராஜா ந அபியனந்ததா, உத்தானபாத ராஜா துருவன் ஏறி உக்காந்துக்கிறதுக்கான அந்த முயற்சிய கவனிக்கலை. அப்படி இல்லைன்னா அந்த துருவன் ஏறி உக்காந்துக்கிறதுக்கு சம்மதிக்கலை. பிரஜகளை பாசத்தோடு கூடிட்டு பரிபாலனம் பண்ணுற ராஜா புத்திரனை பாசத்தோடு கூடிட்டு மடியில ஏறி உட்கார வச்சுக்கலை. அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். பத்தாவது ஸ்லோகம். ததா சிகீர்ஷமாணம் தம் சபத்ன்யாஹ தனயம் த்ருவம். சுருஜிஹ ஸ்ருண்வதஹ ராஜ்ஞஹ ச ஈர்ஷ்யம் ஆஹ. அதிகர்விதா ததா சிகீர்ஷமாணம் தம் சபத்ன்யாஸ்தனயம் த்ருவம் சுருஜி ஸ்ருண்வதோ ராஜ்ஞ சேஷ்யமாஹாதிகர்விதா. ச
ச ஈர்ஷ்யம் ஆஹா அதிகர்விதா ததா சிகீர்ஷமாணம் தம் சபத்ன்யாஸ்தனயம் த்ருவம் சுருஜி ஸ்ருண்வதோராத்ஞ சேர்ஷ்யமாஹாதிகர்விதா. சுருஜி அப்படிங்கிற துருவனோடு சித்தி அதிகர்விதா ரொம்ப அகங்காரத்தோடு கூடிட்டு உத்தானபாத ராஜா தன்னோடு கண்ட்ரோல்லியாக்கும் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சின்ற அகங்காரத்தோடு கூடிட்டு அந்த சுருஜி ததா அப்பாவோடு மடியில உட்காந்துக்கிறதுக்கு குறிக்கோளாயிருக்கிற துருவனேயும் சிகீர்ஷமானம் அப்பாவோடு மடியில ஏறறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையோடு கூடிட்டு அப்புறக்கும் இப்புறக்கும் நடக்கிற அந்த துருவன் சபத்னியாகா சுருஜியோடு சபத்னியான சுனீதியோடு தனயம் புத்திரனான தம் அந்த துருவம் துருவன் கிட்ட ராஜ்ஞா ராஜா ஸ்ருண்வதா நம்ம கேட்டுருக்கிற அந்த நேரத்துல சுருஜி என்னவாக்கும் சொல்லறா அப்படிங்கிறத ராஜா நன்னா கேட்டுதான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல ச ஈர்ஷ்யம் ரொம்ப ரொம்ப கோபத்தோடும் வெறுப்போடும் கூடிட்டு துருவன் அப்படிங்கிற சபத்னியோடு புத்திரனா இருக்கிற அந்த 5 வயசு பாலகன் கிட்ட அதிகர்விதா ஆஹா ரொம்ப ரொம்ப கர்வத்தோடு கூடிட்டு இப்படி சொன்னா. சின்ன குழந்தையா இருக்கிற துருவனுக்கு தம்பி மடியில உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அப்பாவோடு மடியில உட்காந்துக்கணும் அப்படிங்கிற அடக்க முடியாத ஆசை, அத கொஞ்சம் கூட விரும்பாத சுருஜி அப்படிங்கிற துருவனோடு சித்தி ராஜாவோடு காது கேட்கிற மாதிரி இப்படி செத்தமா கர்வோடு கூடிட்டு ராஜாவை கொஞ்சம் கூட பயந்துக்காதக்கு இப்படி சொன்னா. பதினோராவது ஸ்லோகம். ந வல்சா நிருபதேஹே திஷ்ணியம் பவான் ஆரோடும் அர்ஹதி. ந வல்சா நிருபதேர்திஷ்ணியம் பவான் ஆரோடும் அர்ஹதி. ந கிரஹீதஹ மயா யத் த்வம் कुच्छौ अभि नृप आत्मजः. न गृहीतो मया यत्त्वं कुच्छावभि नृपात्मजा. न वल्सा नृपतेर्दिष्ण्यं भवानारोढुमर्हति. न गृहीतो मया यत्त्वं कुच्छावभि नृपात्मजा. சுருஜி அகங்காரத்தோடு கூடிட்டு சொன்னா அப்படிங்கிறதையாக்குமே போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். சுருஜியோடு வார்த்தைகளை இங்க மைத்ரேயர் வர்ணிக்கிறார். சுருஜி துருவன் கிட்ட சொல்றா மாதிரியே வர்ணனை நடக்கிறது. வல்சா சின்னஞ்சிறு பாலகனே, குட்டி குழந்தை, அப்பாவோடு மடியில ஏறி உக்காந்துக்கணும் அப்படிங்கிறது சின்ன குழந்தையானவருக்கு வந்த ஆசை. ஆனா அதுக்கு உனக்கு தகுதி இல்லை.
ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தையாக்கும் நீ, அதனாலயாக்கும் உனக்கு அது புரியாத்தது அப்படிங்கிற அர்த்தத்திலேயாக்கும் இங்க வல்சா அப்படின்னு கூப்பிட்டது. பாசத்தோடு கூடிட்டு இங்க வல்சா குழந்தை அப்படின்னு ஒன்றும் கூப்பிடலை. சின்ன பையா அப்படிங்கிற அர்த்தத்தில் கோபத்தோடு கூடிட்டுள்ள கூப்பாடாக்கும். பவான் நீ மிருபதேஹே മഹാരാജാവാണ് ഒന്നോട് അപ്പാവോട് ദിഷ്ണ്യം സിംഹാസനത്തില് ഉക്കാന്നിരിக்கிற രാജാവോട് മടിയില ആരോടും ന അർഹതി மடியில ஏறி உக்காந்துக்கிறதுக்கான அர்ஹதை உனக்கு கிடையாது. சிம்ஹாசனத்தில உக்காந்துக்கிறதுக்கு நீ அர்ஹனல்ல. சிம்ஹாசனத்தில உக்காந்துருக்கிற ராஜாவோடு மடியில உக்காந்துக்கிறதுக்கும் உனக்கு அதிகாரம் இல்லை. சிம்ஹாசனத்தில உக்காந்துருக்கிற உன்னோட அப்பாவோடு மடியில உக்காந்துக்கணும்னு சின்னஞ்சிறு பாலகனாயிருக்கிற உன்னோடு இப்போதைய ஆசை. ஃபியூச்சர்ல அந்த ஆசை அந்த சிம்ஹாசனத்தில் உக்காந்துக்கணும்னே ஆயிடும். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால சிம்ஹாசனத்தில் உக்காந்துருக்கிற உன்னோடு அப்பாவோடு மடியில கொடியும் உனக்கு உக்காந்துக்கிறதுக்கான அர்ஹதை கிடையாது, அதிகாரம் இல்லை. எது காரணம் என்னான்னு நீ கேட்டுக்கோ. നൃപ ആത്മജഹ അബി, നൃപാത്മജഹ അബി, நீ ராஜாவோடு புத்திரனாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தா கூட துவம் நீ இருக்கியே மயா என்னோடு குச்சௌ வயத்தில ந கிரஹீதஹ வந்து பறக்கலை. ஒன்ன நான் என்னோடு வயத்தில கர்ப்பம் தரிச்சு பிரசவிக்கலை. சிம்ஹாசனத்தில் ஏறி உக்காந்துக்கிறதுக்கு என்னோடு கர்ப்பத்தில் உத்பவிச்சு பிறந்த என்னோடு புத்திரன் உத்தமனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உள்ளது. ராஜாவோடு புத்திரன் ஆனா மட்டும் பத்தாது, என்னோடு வயத்தில பிறக்கவும் வேணும். அதனால அவனுக்கு ராஜாவோடு மடியில அது உன்னோட அப்பாதான் இருந்தா கொடியம் உட்காரத்துக்கான அதிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. தூர போய் நில்லு. பன்னெண்டாவது ஸ்லோகம். பாலஹா அசி பத ந ஆத்மானம் அந்ய ஸ்திரீ கர்ப்ப சம்பிருதம். ബാലോസി ഭദനാത്മാനമന്യ സ്ത്രീഗർഭസംഭൃതം നൂനം വേദ ഭവാൻ യസ്യ ദുർലഭേ അർത്ഥേ മനോരഥഃ. നൂനം വേദ ഭവാൻ യസ്യ ദുർലേഭേർത്തേ മനോരഥ. ബാലോസി ഭദനാത്മാനമന്യ സ്ത്രീഗർഭസംഭൃതം നൂനം വേദ ഭവാൻ യസ്യ ദുർലേഭേർത്തേ മനോരഥ. உனக்கு இப்படி ஒரு ஆசை உண்டான விஷயம் பதா கஷ்டம்தான். உன்னோட ஆசை பூர்த்தியாகிறதுக்கு நான் விடமாட்டேன். உனக்கு இப்படி ஒரு ஆசை உண்டாயிருக்க கூடாது. உன்னோடு ஆசை அப்படிங்கிறது நியாயமான ஆசை கிடையாது பையா. அதியாசையாக்கும் இது கஷ்டம் கஷ்டம். அதாக்கும் அங்க பதா உனக்கு இப்படி ஒரு ஆசை உண்டாயிடுத்தே கஷ்டம். பாலஹா அசி
ரொம்ப சின்ன குழந்தையாக்கும் நீ, அதனாலேயாக்கும் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை உண்டாச்சு. உத்தமனோடு தகுதியும் உன்னோடு தகுதியும் உனக்கு தெரியாம போயிடுத்து. உத்தமன மாதிரியாக்கும் நீ அப்படின்னு நீ நினைச்சுட்டு இருக்காய். உத்தமனுக்கு அப்பா தானே, அப்ப எனக்கும் அப்பா தானே, அதனால ஏறி உக்காந்துக்கலாம்னு நீ நினைச்சது உன்னோடு அறிவில்லாத காரணமாயிட்டாக்கும். உனக்கு எதனால அறிவில்லாம போச்சு? நீ சின்ன குழந்தை, அதனாலேயாக்கும் அறிவில்லாம போச்சு. உத்தமனுக்கு என்னோடு வயத்துல பிறந்த அந்த தகுதி இருக்கிறதுனாலேயாக்கும் அந்த ராஜாவோடு மடியில் ஏறி உக்காந்துட்டு இருக்கிறது. நீ அந்த ராஜாவோடு புத்திரனாக்கும்னா கூடியும் என்னோட வயத்துல வந்து பிறக்கலை, அதனால உனக்கு அந்த தகுதி இல்லை, அது உனக்கு தெரியாம போச்சு. காரணம் அதுக்கு குழந்தையாக்கும் நீ, அதனாலேயாக்கும். அதனால உன்னோட ஆசை அப்படிங்கிறது அதியாசை. இப்படி ஒரு அதியாசை உண்டானது பதா கஷ்டம்தான். ந ആത്മാനം ഞാൻ അല്ലാതയ്ക്ക് അന്യ സ്ത്രീ ഗർഭസംവൃതം വേറൊരു സ്ത്രീയിലെ ജനിച്ചവനാക്കും നീ. രാജാവോട് ധർമ്മപത്നിയാണ് സുനീതിയെ ആക്കും സുരുചി അന്യ സ്ത്രീ அப்படின்னு சொல்லறா. ധർമ്മബോധം ഇല്ലാതയ്ക്ക് രാജാ ഇതെല്ലാം കേട്ട് കമാന്ന് ഒരു വാക്ക് പേശാതയ്ക്ക്, இப்படி சொல்லாதே, இது என்னோட மூத்த புத்திரனாக்கும் அப்படின்னு சொல்லாதக்கு, என்னோட தர்மபத்னியோட புத்திரனாக்கும் இது அப்படின்னு சொல்லாதக்கு, என்னோட தர்மபத்னிக்கு அப்புறம் வந்தவளாக்கும் நீ, அவள் அந்நிய ஸ்திரீയൊന്നുമല്ല அப்படின்னு சொல்லாதக்கு பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கார். அதர்ம வம்ச பரம்பரையை நம்ம பார்த்தோமே. இந்த துருவச்சரிதத்துக்கு முன்னால அதர்ம வம்ச பரம்பரை சொன்னது ஆரும் உத்தானபாத ராஜாவ மாதிரி சுனீதிய மாதிரி சுருஜிய மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டிட்டாக்கும். உத்தான பாத மகாராஜாவ மாதிரியும் சுருஜிய மாதிரியும் ஒருத்தருக்கும் கேரக்டர் உண்டாகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டிட்டாக்கும் அதர்ம வம்ச பரம்பரைய இந்த கதையை சொல்றதுக்கு முன்னால சொன்னது. அந்த அதர்ம வம்ச பரம்பரைய 3 தடவை கேட்டாதான் சுகிருதம் அப்படின்னு சொன்னது. அதனாலேயாக்கும் அதை சொன்னா நன்னா மனசுல ஏத்திண்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரவர்த்திக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக அதை 3 தடவை கேட்டு ஸ்டடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னது. സുരുചിയോട് അഴകിലെ മയങ്ങി കാമം വർദ്ധിച്ച് ധർമ്മവിരുദ്ധമായിട്ട് ഉത്താനപാത രാജ അധർമ്മത്തിക്ക് കൂട്ടുനിന്നാർ. രാജ്യത്തിലെ എല്ലാ പ്രജകളെയും സ്വന്തം കുഴന്തകളെ മാതിരി പാശത്തോടു കൂടിയിട്ട് പരിപാലനം ചെയ്യ വേണ്ടിയത് രാജാവോട് കടമയാക്കും. அந்த கடமையிலேந்து ராஜா நகர்ந்து நின்னார். அவரோட வீட்டுல அவரோட புத்திரனை அவருக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு முடியலை. யஸ்யா ஒன்ன அப்படி இல்லைன்னா உன்னோடு மனோரதகா ஆசை அப்படிங்கிறது துர்லபே அர்த்தே ஒருபோதும் நடக்க போறதில்லை அப்படின்னு சுருஜி துருவன் கிட்ட சொன்னதை ராஜா கேட்டுண்டே உட்கார்ந்துட்டு இருக்கார். பவான் நீ வேறொரு ஸ்திரீல ஜனிச்சவனாக்கும், உன்னோடு தகுதி இல்லாததுக்கு காரணம் அதாக்கும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. அந்த விஷயத்த உனக்கு எதனால தகுதி இல்லாம போச்சு அப்படிங்கிற விஷயத்த பவான் ந வேதா நீ தெரிஞ்சுக்கலை. நீ குழந்தையானதுனாலேயாக்கும் அதை தெரிஞ்சுக்காம இருக்காய் அப்படிங்கிறது நூனம் உறுதியாக்கும். நீ குழந்தை கிடையாது அப்படின்னாக்கா இந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுருப்பாய். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு முடியாததுக்கு காரணம் அப்படிங்கிறது நீ குழந்தையானதுனாலேயாக்கும் நூனம் அது உறுதியாக்கும். 13வது ശ്ലോകം. തപസാ ആരാധ്യ പുരുഷം തസ്യ ഏവ അനുഗ്രഹേണ മേ ഗർഭേ ത്വം സാധയ ആത്മാനം യത് ഇച്ഛസി നൃപ ആസനം.
തപസാരാധ്യ പുരുഷം തസ്യൈവാനുഗ്രഹേണ മേ ഗർഭേ ത്വം സാധയാത്മാനം യദീച്ഛസി നൃപാസനം. உன்னோடு இந்த அதியாசை நடக்கும். அது நடக்கணுமானா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லுறேன், நீ கேட்டுக்கோ. அதுபடி நடா. அப்போ உனக்கு உன்னோட இந்த அதியாசை நடக்கும். மகாராஜாவான உன்னோட அப்பாவோடு மடியில ஏறி உக்காந்துக்கணும் அப்படிங்கிற அதியாசை நடக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன். அப்படி சொல்லுற மாதிரி சுருஜி அந்த 5 வயசு பாலகனான குழந்தைகிட்ட கொஞ்சம் கூட கருணை இல்லாதக்கு வெறுப்ப பிரகடனப்படுத்திண்டு அகங்காரத்தோடு கூடிட்டு சொன்னா, நீ ஒரு வேலை பண்ணு துருவா, அடுத்த ஜென்மத்திலேயாவதும் என்னோடு வயத்துல வந்து பிறக்கிறதுக்கும் அப்படி பிறக்கிறதுக்கு சாதிச்சானா உன்னோட அப்பாவோட மடியில உக்காந்துக்கிறதுக்கும் சாதிக்கணுமே அப்படின்னு நீ பகவான் நாராயணன் கிட்ட தபசு செஞ்சு ரிக்வெஸ்ட் பண்ணு. துவம் நீ மிருப ஆசனம் ராஜசிம்ஹாசனம் இச்சசி எதி ஆசைப்படுறாய் அப்படின்னாக்கா, அப்படி இல்லைனா ராஜாவோட மடியில உக்காந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாய் அப்படின்னாக்கா, இப்ப நீ குழந்தையாக்குமே அப்பாவோட மடியில உக்காந்துக்கிறதுக்கு உனக்கு மோகம் இருக்கும். நீ வளர்ந்து வளர்ந்து பெருசாய யுவராஜாவாയി தீரத்தியோ ராஜசிம்ஹாசனத்துல உக்காந்துக்கணும் அப்படிங்கிற ஆசையாக்குமே உனக்கு உண்டாயி வரும். அந்த மோகம் உனக்கு உண்டாக கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாக்கும் நான் இப்போ உன்னை ராஜாவோட மடியில உட்காரத்துக்கு அனுமதி தராத்தது. இனி அதவா நீ அதியாசைப்பட்டு அப்படி ஆசைப்படுறாய் அப்படின்னாக்கா, ராஜாவோட மடியில உக்காந்துக்கணும்னாலும் சிம்ஹாசனத்துல உக்காந்துக்கணும்னாலும் அந்த ஆசை உனக்கு இருந்தது அப்படின்னாக்கா, நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன், கேளு துருவா அப்படின்னு சொல்றா. தபசா புருஷம் ஆராத்யா, தபசு செஞ்சு பரம்பொருளை சேவை பண்ணி தஸ்யா அந்த பகவானோடு அனுகிரகேண ஏவ அனுகிரகத்தாலேயே மே என்னோடு கர்ப்பே கர்ப்பத்துல ஆத்மானம் நீயே வந்து பிறக்கிறதுக்கு துவம் நீ சாதையா முயற்சி பண்ணு. என்னோடு கர்ப்பத்துல வந்து பிறக்காதைக்கு உன்னோடு ஆசை ஒருபோதும் நடக்காது. பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் செஞ்சு நீ என்னோடு கர்ப்பத்துல வந்து பறக்கிறதுக்கான வழியப்பாரு. இந்த ஜென்மத்துல உனக்கு அது சாதிக்காது அப்படின்னு சொல்லாம சொல்லறா சுருஜி. இந்த மாதிரி ஆசை வச்சுண்டு வாழாதே, நீ என்னோட புத்திரனாயிட்டு ஜனிக்கிறதுக்கு பாக்கியம் தரணமே அப்பேன்னு பகவான் கிட்ட தபசிருந்து பிரார்த்தனை பண்ணு. அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கு அது சாதிக்கிறதா பார்க்கலாம் அப்படின்னு துருவனை கொஞ்சம் கூட கருணை இல்லாதக்கி துருவன் கிட்ட துருவனோட மனசை நோகடிக்கிறா சித்தியான சுருஜி.